இரண்டாவதாக, யார் போராடி மேற்கொண்டு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாங்க அல்லது அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், என்னோடு கூட சேர்ந்து 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் அந்த 1வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கர்த்தர் எலியாவை சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். நாம் வாசித்த இந்த வேத பகுதியில் பார்த்திருப்பீங்களானால், எலியாவுடைய ஒரு ஸ்டூடெண்ட் தான் இந்த எலிசா. அவருக்கு இப்படின்னா பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு ஊழியனா அவர் கீழே இருந்து வந்தார். இந்த எலியா ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபட்ஸ், அதாவது தீர்க்க தரிசன புத்திரர்களை வைத்து தீர்க்க தரிசன பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடத்தி கொண்டு வந்த அந்த நாட்களில் அதில் எலிசாவும் ஒரு நபர். ஆனால் அநேகர் அதில் சேர்ந்து அந்த தீர்க்க தரிசன பயிற்சியில் அவங்க இருந்தாலும் இந்த எலிசா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அது மாத்திரமல்ல, எலியாவுக்கு அவர் ஒரு உடன் ஊழியராக கூட இருந்து அவருக்கு பணிவிடை செய்தவராக காணப்படுகிறாரு. ஒரு டைம் வருது, எலியாவுடைய ஊழியத்தின் நிறைவேறுதல் வருகிற அந்த காலகட்டத்தில் எலிசாவுக்கு அது நல்லா தெரிஞ்சிருக்கு. என்னுடைய எஜமான ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார் இந்த நாட்களில். அப்போது எலிசாவுக்கு மட்டும் தெரியல, அங்கே இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எல்லாருக்குமே இந்த உண்மை தெரிந்திருக்கு. ஏன்னா தீர்க்கதரிசிகள் இல்லையா, தீர்க்கதரிசிகளுக்கு தெரியப்படுத்தாமல் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். அப்போது அந்த எலிசா எடுத்துக்கொள்ளப்பட போகிறது எல்லாருக்கும் அங்கே தெரிந்திருக்கு. ஆனால் அந்த எல்லா ப்ராஃபட்ஸை காட்டிலும் இந்த எலிசா என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்கிறாரு. எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் வரைக்கும் போக சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கு இவர் எவ்வளோ உறுதியாக அவரை பற்றி கொண்டு அவர் சொல்கிறார் பாருங்க. அதாவது எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்போ கர்த்தருடைய ஜீவன் மேலேயும் ஆணையிடுறாரு, எலியாவோட ஜீவன் மேலேயும் அதாவது சத்தியம் பண்ணுறாரு. நான் உங்களை விடவே மாட்டேன். ஆண்டவர் உங்களை பெத்தேலுக்கு போக சொன்னால் பரவாயில்ல, நான் உங்களை பின்பற்றி தான் வருவேன். இது போல் எத்தனை பேர் இந்த நாட்களில் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நான் உங்களை விடவே மாட்டேன், ஏன் அவர் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் அது தெரிந்திருக்குது. ஆண்டவர் சுழல் காற்றில் எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறாருன்றது. சிலருக்கு இந்த நாட்களில் அநேக தரிசனங்களை ஆண்டவர் காட்டுவார். நம்ம குடும்பத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத காட்டுவார். நம்ம தெருவில் என்ன நடக்க போகுது, ஏரியாக்களில் வட்டாரங்களில் என்னென்ன காரியம் நடக்கும் அப்படின்றத கூட ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாகவோ தரிசனத்தின் மூலமாகவோ ஏதாவது சிம்டம்ஸ் மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இல்லை புறஜாதியார் மூலமாக கூட சில காரியங்களை நியூஸ்களை நம்ம கேள்விப்படுறதா இருக்கும். ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறது, பெருமையாக நம்மளை போய் பின்னாடி பேசுகிறதுக்கு ஆண்டவர் எனக்கு முன்னாடியே இது சொன்னார். நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அவங்க சொல்கிற பதில்கள்லாம், ஆண்டவர் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு தீமை நடக்கும்னு சொன்னார் சிஸ்டர், அப்படியே நடந்துச்சு பாருங்க அப்படின்னாங்க. எனக்கு யோசிப்பேன், எதுக்கு ஆண்டவர் இவங்கக்கிட்ட இதெல்லாம் காமிச்சாரு? நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா நம்ம என்ன செய்யணும்னா, அதுக்காக போய் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி அந்த பிரச்சனைகள் நடக்கக்கூடாத அளவுக்கு அதை மேற்கொள்வதற்கு தான், அதை ஓவர் கம் பண்ணி சத்துருடைய சூழ்ச்சி நடக்காமல் தடுப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை காட்டுறார். ஒரு முறை 21 நாள் உபவாச ஜெபங்கள் நாங்கள் எங்கள் ஊழியத்தில் நடத்திட்டு இருக்கும் பொழுது, அந்த 1வது நாள் உபவாச ஜெபம் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் போய் அந்த இடத்துல உபவாச ஜெபத்தில் அநேக சகோதரிகளுக்கு மத்தியில் அந்த உபவாச ஜெபம் நடத்திட்டு இருக்கிறேன். அப்போ 21 டேஸும் அந்த ஃபாஸ்டிங் நடத்தணும். முதல் நாள் போகும்போது அவ்வளோ ஆயத்த ஜெபம் பண்ணிவிட்டு அவ்வளோ வாரமாக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லாரும் அபிஷேகத்தில் எல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு விஷனை திறந்து காமிச்சார் எனக்கு. ஒரு பஸ்ஸு ஆக்சிடெண்ட் ஆகி கால் பிஞ்சி தொங்குது, கீழே ரத்தமாக கொட்டுது, கால் 2 ஆயிடுச்சு, ரத்தமாக கொட்டுது, ஜனங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க. அப்போது கூட்டம் முடிய போகிற அந்த டைமில் பாரத்தோடு ஆவியானவர் வெளிப்படுறாரு என் மூலமாக. அப்போ அது தீர்க்க தரிசனமாக அவங்களுக்கு வரும்போது, சகோதரிகள் நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறோம், அழுது ஜெபம் பண்ணுறோம். தேவன் இப்படி ஒரு தரிசனத்தை காட்டுறாரு, என்ன செய்யறது தெரியலேன்னு அழுது நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அது அந்த ப்ரேயர் ஈசிஆர் ரோட்டில் நாங்கள் கோவளம் பகுதியில் நாங்கள் நடத்தணும். அழுது நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் எனக்கு தான் அதை காட்டுறாரு. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு டைம் ஒரு சமாதானம் வந்துச்சு. ஜெபத்தை நான் என்ன ஜெபம் பண்ணேன்னா,
உயிர் பலி நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்க முடியாது. அப்படி நடத்தணுன்றது பிசாசுடைய அவனுடைய பிளானு. ஆனால் அந்த பிளானை உடச்சி உயிர்கள் பலியாகக்கூடாதுன்றது, தேவன் அதிலேருந்து ஜனங்களை தப்பு வைக்கணுன்றது ஆண்டவருடைய பிளானு. அப்போ ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் அதை ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்து முடிச்சுட்டு நான் திரும்ப பஸ் ஏறி போகணும். ஏன்னா எனக்கு வண்டி வரலன்ட்டு நான் பஸ் ஏறிட்டு நான் போகிறேன். ஈசிஆர் ரோட்டில் நிற்கிறேன். ஒரு பஸ்ஸில் நானும் ஏறிட்டேன், என் கூட இன்னொரு சகோதரி ஏறிட்டாங்க. அவங்க ஃப்ரண்ட்டில் இருக்காங்க, நான் பேக் சீட்டில் இருக்கேன். பேக் சீட்டில் உட்காரும்பொழுது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபேமிலியோடு வந்து என் பக்கத்தில் உட்காந்தாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும்போது அவங்கக்கிட்ட பேசணும்னு நான் ஏவப்படும் போது நான் திரும்பி பார்த்து சொன்னேன், எங்கேருந்து வரீங்க, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்கம்மா அப்படின்னு நான் கேட்டேன். அப்போது அந்த அம்மா சொன்னாங்க, சிஸ்டர் நாங்கள் வந்து இந்த மாதிரி பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். வரும்பொழுது எங்கள் பஸ்ஸுக்கு எதிர்க்க ஒரு லாரி வந்து மோதி ஆக்சிடெண்ட் ஆகி அநேகர் வந்து சாக கிடக்கிறாங்க. ஆனால் உயிர் போகிற அளவில் இல்லை. ஒரு வயசான ஒரு மனுஷனுக்கு மட்டும் என்ன ஆயிடுச்சுன்னா கால் துண்டாக போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கை கால்லாம் உடங்கி நான் நடுங்கி ஒரே ஷாக் ஆகிடுச்சு. இப்போ முதல் நாள் உபவாச ஜபத்திலேயே ஆண்டவர் இவ்வளோ பயங்கரம் நடக்கிறத அப்படியே காட்டியிருக்கிறாரு எங்களுக்கு. நாங்கள் எல்லாருமே ஒருமனப்பட்டு ஜோம் பண்ணுற ஒரு பயம் வந்துருச்சு. அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அது என்ன செய்யறதுன்னு தெரில, ஏதோ ஒன்று நடக்குது போல் அப்படின்னு நினச்சிட்டோம். அன்னையிலேருந்து ஆண்டவர் என்னென்ன காட்டுறாரோ நாங்கள் உத்தரவாதம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இப்போ அந்த சகோதரி சொல்கிற கேட்டுகிட்டே இருந்தேன், அநேகர் செத்து போயிருப்பாங்கம்மா, ஆனால் யாருமே சாகலை, ரத்த வெள்ளத்தில் ஆனால் அநேகர் கிடக்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு மட்டும் கால் துண்டாக போயிடுச்சு, எங்களுக்கு லைட்டாக கையில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ராட்ச் விழுந்துடும். ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். கர்த்தாவே நீர் எவ்வளோ நல்லவர். அப்போது தேவன் நம்மளை நம்பி ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறாரு, வெளிப்படுத்தி சொல்கிறாரு. தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, ஜபத்தில் இருக்கும் பொழுது, ஊழியர்கள் மூலமாக அல்லது புறஜாதியார் மூலமாக, மிருகங்கள் மூலமாக கூட சில நேரம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். பார்த்துருக்கீங்களா? அநேகர் சொல்லுவாங்க, நாய் வந்து வீட்டு முன்னாடி நின்று ஊழையிட்டு அழுது. அப்போ என்ன அது சிம்டம்ஸ் தான், அந்த இடத்துல ஏதோ ஒரு மரணம் நடக்குது. அவங்க கூட கணிச்சு கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு அதை பற்றி தெரியாது, அதெல்லாம் நம்ப மாட்டோம். சில நேரம் நம்ம சுதாரிக்கணும் சில விஷயங்களை. அப்போ ஆண்டவர் சொல்லி அனுப்புறத நம்ம அழகாக ஃபோக்கஸ் பண்ணி அதை உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணும்பொழுது அதெல்லாம் நம்ம ஜெயம் எடுப்போம். இந்த எலிசா அப்படி தான். அநேக தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த எலிசா மாத்திரம் பாருங்கள், அதில் ஒரு விசேஷமானவராக இருந்தார். எல்லாரும் சொல்கிறாங்க உன் எஜமானை எடுத்துக்கொள்ள போகிறாருன்னு. அதுக்கு கீழே உள்ள வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வசனம் 3. அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விடுத்து எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க அப்படின்றாரு. அப்போ இதில் என்ன அர்த்தம்? இது வந்து ப்ரைடை குறிக்குதா, இல்லை ஆணவமாக பேசுகிறாரு? அப்படி இல்லை. கர்த்தர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, நான் எலியாவை விட மாட்டேன். அவர் போயிட்டு அதுக்கப்புறம் யார், அதுக்கப்புறம் எப்படி ஒரு இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி வேணுமே, எனக்கு வேணும், எனக்கு இந்த ஆண்டவரோட அபிஷேகம் வேணும், இந்த எலியாவோட அபிஷேகம் இவர் இருதயத்தில் என்ன அந்த உத்தரவாதம் எனக்கு வேணும், எனக்கு இந்த அபிஷேகம் வேணும். அநேகர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க, கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருந்தாங்க, பார்வையாளர்களை தான் இருந்தாங்க, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த எலிசா மாத்திரம் எலியாவை பின்பற்றி தொடர்ந்து போராடி போய் எலியாவை ஒரு அவாய்ட் பண்ணுறாரு. நீ இங்கே இரு, நான் போயிட்டு வரேன். நோ, நான் உங்களை விட மாட்டேன், நான் தொடர்ந்து வருவேன் அப்படின்றாரு. அடுத்த ஒரு இடம் வருது. பின்பு எலியா அவனை நோக்கி, 4வது வசனம், பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசியின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாக இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். ஹல்லேலூயா. எரிகோவில் இருக்கிற தீர்க்கதரிசிகளும் என்ன பண்ணுறாங்க, எலிசாவே உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு உனக்கு தலைமையாக இருக்கிற எஜமான், அதாவது உனக்கு மேலே இருக்கிற லீடரை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போடுறாரு, உனக்கு தெரியுமா? எங்களுக்கெல்லாம் தெரியும். இவர் சொல்கிறார், எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. உங்களை தொடர்ந்து உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஒன்று ஜாம் பண்ணுறீங்கன்னா, உங்கள் மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பல விதத்தில் மனிதர்கள் வருவாங்க. உங்களுடைய அந்த நீங்கள் அடைய வேண்டிய அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை போய் நீங்கள் அடையக்கூடாதபடி, அதை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அநேகர் டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க.
தடை செய்வாங்க. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி திரும்பினீங்கன்னா நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதை அடைய முடியாமலே போயிட்டீங்க. அந்த எலிசா அதற்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறாரு. எனக்கு தெரியும், உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது போல தான் எனக்கும் தெரியும். ஆனால் நான் எலியாவை விட மாட்டேன். என்னோடய மைண்டு ஃபுல்லாக அவரோட தான் கனெக்டாக இருக்கும். என்னுடைய நோக்கம் வேறு. நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கீழே உள்ள வசனத்தில் அவர் அழகாக சொல்கிறாரு, யோர்தான் வரைக்கும் 2 பேர் போகிறாங்க. யோர்தான் வரைக்கும் கூட எலியா சொல்கிறாரு, நீ இங்கே இரு, நான் யோர்தானை கடக்கணும். இல்லை நான் உங்களை விட மாட்டேன். யோர்தானில் இருக்கிற தீர்க்கதரிசிகளாக என்ன சொல்கிறாங்க, உன்னுடைய எஜமானாக இருக்கிற தலைமையாக இருக்கிறவர் எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்க. 3வது இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க. அதுக்கு பிறகு யோர்தானை அவங்க என்ன பண்ணுறாங்க, கடக்கிறாங்க. கடந்த பிறகு என்ன ஆகுது, இதே சம்பவத்தில் நம்ம பார்த்தோமானால் எல்லா இடத்துலையும் தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த மனுஷன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, உனக்கு தெரியுமான்னு சும்மா கேள்வி கேட்க தான் கேட்குறாங்க. எலிசா இடத்துல மொத்தமாக கேட்குறாங்க. ஆனாலும் இவர் எதுக்குமே செவி சாய்க்கலை. புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் இயேசு எரிகோவுக்கு நேராக அவர் கடந்து போவார். அந்த இடத்துல எரிகோவில் அவர் வராருன்னு கேள்விப்பட்டோன்னே அந்த இடத்துல குருடனாக இருந்த பர்த்திமேயு அவர் என்ன பண்ணுறாருன்னா பிச்சை கேட்டுட்ருக்கிறாரு. இயேசு வராருன்னு தெரிஞ்ச பிறகு இந்த பர்த்திமேயு சும்மாவே இல்லை, நேராக எழுந்திருச்சு ஓடுறாரு. தாவீதின் குமாரனே இயேசுவே எனக்கு இறங்கும் அப்படின்றாங்க. அநேகர் அவரை தடுக்கிறாங்க. ஏய், ஊழியக்கார் போகிறார், சும்மா கத்தாத போ, பிச்சைக்காரனே. ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக இருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும், ஊழியக்காரங்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், சாதாரண ஒரு மனுஷன் போய் ஒரு ஊழியக்கார இடத்துல போய் ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. இவரோட அப்பீரியன்ஸே ஒரு பெக்கர், இவர் ஒரு பிச்சைக்காரன், விரும்பப்படத்தக்க ஒரு ரூபம் இல்லை. இவனுக்கு ஊழியக்காரர்கிட்ட அவர் இயேசு அவ்வளோ வல்லமையாக ஊழியம் செஞ்சுட்டு வராரு. அந்த இடத்துல வராருன்னு தெரிஞ்ச உடனே இவர் தான் தாவீதின் குமார்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இவர்கிட்ட போனால் தான் என் கண் திறக்கப்படும் அப்படின்றதும் நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, உட்டடிச்சு குருடனாக இருந்தாலும் தட்டு முட்டுன்னு ஓடுறாரு. தாவீதின் குமாரனேன்னு இன்னும் சத்தம் போட்டு கூப்பிட்றாரு. எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணாங்க. போகாத, போதுற டிஸ்டர்ப் பண்ணாங்க, போ அப்படின்னு திறத்துறாங்க. இவர் விடுற மாதிரி இல்லை, இன்னும் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்றாரு. ஏசுன்னு திரும்பி பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அதே போல தான் திரும்பி பார்த்து, உனக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் பார்வை அடையணுன்றாரு. அவரோட விசுவாசம், அவர் பார்வை அடைந்தார். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த எலிசாவுக்கும் என்னென்னா, அவர் அந்த ஆவியினுடைய அபிஷேகத்தை ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். அந்த இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 9வது வசனம், அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்கிறாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றார். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை எடுத்து திரும்பி போய் யோர்தான் கரையிலே நின்றான். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது 2 பக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலியா அந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு. ஏன் இந்த எலியாவுக்கு தெரியாதா, இவன் நம்மளை தொடர்ந்து வரானே, இவனுடைய காரியம், ஏன்னா அவர் ஒரு ப்ராஃபட் இல்லையா, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற எலியான்னு தானே அவருடைய ஐடென்டிட்டி அவர் சொல்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது, அவரோட அடையாளமே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாத அந்த எலிசா எதுக்கு பின்பற்றுறாரு அப்படின்ட்டு அவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஒரு ஒழுங்கு கிரகமாக இருக்குது, உனக்கு நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன். இயேசு கூட பாருங்களேன், அற்புதம் செய்யும் பொழுது அந்த பர்த்திமேயை திரும்பி பார்த்து என்ன பண்ணணும், உடனே போய் கையை வச்சு அவர் ஜெபம் பண்ணல, நான் பார்வை அடையணும்னு கேட்குறாரு. ஹல்லேலூயா. அப்போது ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்டு தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எலிசா போய் எலியா கிட்ட, உங்களுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்கு ரெட்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ரொம்ப அரிதான காரியத்தை நீ கேட்குற, நீ என்ன பண்ணும், நான் எடுத்துக்கொள்ளும் பொழுது சால்வை கீழே விழும், அது விழுந்ததுக்கப்புறம் உனக்கு கிடைக்கும், நான் எடுத்துக்கொள்ளப்படுறத நீ பார்த்தனா உனக்கு அந்த ஆவியின் அபிஷேகம் ரெட்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அவங்க பேசிட்டு நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அக்னி ரதங்கள் 2 பேரையும் 2 பிரித்து
எலியாவை சுழல் காற்றில் எடுத்துக்கொள்ளப்பட்டோன்னே ஒரு கதறாரு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரையுமா இருந்தவரேன்னு கதறாரு. உடனே அவருடைய சால்வை ஒரு மேலே விழுது. அப்போது அந்த ஆவியின் அபிஷேகத்தை எப்படி அவர் பெற்றுக்கொண்டார்? தொடர்ந்து போய்கொண்டே இருந்தார். அநேகர் அவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, போராடினாங்க. அவர் போகக்கூடாதபடி அவரை பாதையை வழிவிலக செய்தாங்க. அவர் என்ன பண்ணாங்க தெரியுமான்னு தேவையில்லாத வாயின் வார்த்தைகளை கொடுத்து அவங்க நேரத்தை திருடினாங்க. அவரோட நேரத்தை திருடினது மட்டும் இல்லை, அவர் போகக்கூடாத அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் பெத்தேலில் கேட்குறாங்க, அதே போல் எரிகோவில் கேட்குறாங்க, அப்புறம் யோர்தான் வரும்பொழுது யோர்தான்லேயும் கேட்குறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்கள், மனிதர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான் வந்து கேட்குறாங்க. ஒருத்தருக்கு கூட அவர் என்ன சொல்ல செவி கொடுக்கவே இல்லை. எனக்கு தெரியும், நீங்கள் சும்மா இருங்க, அவ்வளோதான். இந்த வார்த்தை சொல்லி அவர் ஒரு நோக்கம், எனக்கு இந்த அபிஷேகம் ரெட்டிப்பாக வேணும், எனக்கு அது இன்றைக்கி பெற்றுக்கொண்டே தான் வேணும். இன்றைக்கி நான் அதை பெற்றுக்கொள்ளலைன்னா என்றைக்குமே இதனுமே அதை நான் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது அந்த எலிசாவுக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. அதனால் என்ன பண்ணார்? தொடர்ந்து அவர் இடத்துல போராடிட்டே இருந்தார். இந்த எலியாவே ஒரு கொஞ்சம் இங்கேயே இரு, நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறாரு. இல்லை முடியாது, உங்களை நான் பின்பற்றி தான் வருவேன். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் ஆண்டவரிடத்திலும் தொடர்ந்து போராடி சத்தத்தை எவ்வளோ உயர்த்த முடியுமோ உயர்த்தி நீங்கள் மன்றாடி கொண்டே இருக்கும் பொழுது உங்களை குறித்து ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ, உங்களுக்கு என்ன பாகத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, இந்த பூமியில் நீங்கள் எப்படி வாழணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் அவருக்கு நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும்னு என்ன பரலோகத்தில் அவர் திட்டம் எழுதி வைத்திருக்கிறாரோ அதை உங்கள் மூலமாக இந்த பூமியில் ஆண்டவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இமிடியேட்டாக பெற்றுக்கொள்ள முடியாது தான். அதுக்கு இப்படி சில போராட்டங்களை போராடி தான் ஆண்டவரிடத்தில் என்ன பண்ணணும்? அந்த போராட்டத்தை மேற்கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தொடர்ந்து போராடுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு பொறுமையும் வேணும், நீடிய பொறுமை வேணும், சகிப்புத்தன்மைகள் வேணும், மற்றவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். எல்லா விதத்திலும் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக நீங்கள் இருக்கணும். பர்த்திமேயை பற்றி நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே. இந்த பர்த்திமேயு எவ்வளோ ஒரு பிச்சைக்காரராக பிச்சை கேட்டு உட்கார்ந்துருந்தார். தேவகுமாரன் இந்த எல்லையில் வர்றாரு, இயேசு வருகிறார், அவ்வளோ பெரிய தெய்வம் வர்றாருன்னு தெரிஞ்சிருந்து இமிடியேட்டாக அவர் எழுந்திரிச்சு போக முடியுமா? மற்றவங்கள மாதிரி கண்ணு குருடாக இருக்குது, விரும்பப்படத்தக்க ரூபாய் இல்லாமல் இருந்திருக்கிறாரு, ஸ்மெல் வந்திருக்கலாம் அவர் மேலே. உடனே எல்லோரும் வந்து கிட்ட போயிட்டு வாங்க ஏசுட்டன்னு கூப்பிட்டு போய் விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க இல்லையா? இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டத்தில் நம்ம அட்டன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரசங்கம் பண்ணுற போதரட்டத்தை போய் நம்ம ஜோம் பண்ணிக்கணும்னு அப்படின்னு நம்ம விரும்புவோம், பார்த்துருக்கீங்களா? இப்போ ஜனக்கூட்டம் அவ்வளோ திரளாக இருக்கும்போது நம்ம போய் டக்குன்னு போய் ஜோம் பண்ணிட முடியுமா? அன்றைக்கு இயேசு ஊழியம் செய்த அந்த நாட்களில் அந்த பர்த்திமேயும் அப்படி தான் காணப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல போய் எப்படியாவது என்ன பண்ணணும்? நான் அந்த அற்புதத்தை வாங்கிக்கொள்ளணும். அநேகர் அவரை பிடிச்சி இழுத்துருப்பாங்க, அவரை தடுத்திருப்பாங்க, காலை சறுக்கி விட்டுருப்பாங்க, ஏன் நாத்தடிக்குதுன்னு பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணார்? அவ்வளோ போராட்டத்தின் மத்தியில் சத்தத்தை உயர்த்தினாராம். தாவீதின் குமாரனேன்னு இன்னும் மிகுந்த சத்தம் போட்டாராம். அந்த சத்தம் போய் ஆண்டவர் காதில் ஒலித்ததுனால தான் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு அவரை திரும்பி பார்த்து இயேசு என்ன பண்ணுறாரு? அவரிடத்துல அவருக்கு ஒரு அற்புதத்தை அவர் பெற்றுக்கொள்கிறாரு. நீங்கள் கூப்பிடுற சத்தம் ஆண்டவர் சமூகத்தில் போய் எட்டணும். ஆண்டவரேன்னு நீங்கள் கூப்பிடணும், கதறணும். ஆண்டவரே, எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கணும், என் ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், அடையாளங்கள் நடக்கணும், என்னோடு நீங்கள் இருக்கிறீங்கன்றதை இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களுக்கு நிரூபிக்கணும். நான் ஒரு சராசரி மனுஷியாக உண்மை தொழுது கொள்ளுகிறவளாக இருக்கக்கூடாது. என்னை குறித்து பரலோகம் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. எனக்கு நீர் ஏதோ ஒன்று செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறீர். இத்தனை வருஷம் போராட்டங்கள், இவ்வளோ கண்ணீர்களை நாங்கள் வந்துட்டோம், ஏதோ ஒரு காரியம் வைத்திருக்கிறீர். எல்லாத்துக்கும் பதில் வந்தால் ஏதோ ஒரு குறைவுகள் இருக்கிறது. இந்த யாக்கோபு அப்படி தானே, ஏதோ ஒன்று எல்லாம் கொடுத்துட்டீங்க, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே இருக்கிறாங்க, ஆனாலும் இருதயத்தில் ஒரு சமாதானம் இல்லை. அப்போது அதுக்கு என்ன காரணம்? இந்த எலிசாவுக்கு எல்லாருக்கும் விஷயம் தெரியும், ஆனாலும் அந்த எலிசாவுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு இந்த ஆவியின் அபிஷேகம் ரெட்டிப்பாக வேணும், தொடர்ந்து போராடணும். யாக்கோபு போராடி நைட்டெல்லாம் தொடர்ந்து போராடி ஆண்டவரை கீழே இறங்கி வர வச்சு அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு தான் ஆண்டவரை அனுப்புனார். அதே போல் எலிசா கடைசியாக எரிகோ வரைக்கும், அதாவது யோர்தான் வரைக்கும் வர வரைக்கும் என்ன வந்தது? பெத்தேல் வந்தது, எரிகோ வந்தது,
அடுத்து யோர்தான் வருது. என்ன பண்ண, அவ்வளோ தூரம் போராடி அவர் கூட வந்துட்டார். அவ்வளோ சீக்கிரத்தில் ஊழியக்காரங்க கூட அலோ பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது கூட வரத்துக்கு ட்ராவல் பண்ண. ஆனால் அன்றைக்கி எலியா என்ன பண்ணார், அலோ பண்ணியிருக்கிறாரு, கூட ட்ராவல் பண்ணி வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எலிசாவும் கூட தொடர்ந்து போயிட்டே இருந்திருக்கிறாரு. மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணவே விடலை. அவர் ஒரு நோக்கத்தை ஒரு குறிக்கோளாக வச்சார். அதில் எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் அந்த இடத்த விட்டு அவர் மாறாமல் அதில் தெளிவாக கவனமாக இருந்தார். எதுக்கும் செவி சாய்க்காம அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டார். பர்த்திமேயு சத்தத்தை உயர்த்தினான். சத்தத்தை உயர்த்தின பிறகு ஆண்டவரிடத்திலிருந்து அவன் கண்கள் திறக்கப்பட்ட ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளைக்காக மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, வாழ்க்கையிலே போராடி பிரச்சனைகளை மேற்கொண்டு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் சுதந்திரித்து கொள்வது எப்படி என்ற இந்த தலைப்பின் மூலமாக நாங்கள் ஒரு சிலரை நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, முதலாவது யாக்கோபு. ஆண்டவரே, 20 வருடம் மாமனார் வீட்டில் வேலை செய்தார். அநேக பாடுகள், உபத்திரவங்கள், நித்திரை அவர் கண்களுக்கு தூரமாக இருந்தது. எவ்வளோ ஏமாற்றங்கள், இருதயங்கள் உடைக்கப்பட்டது. உண்மையாய் அதிகமாய் நேசித்த மனைவி மரித்து போனால், மகன் ஆண்டவரே மறுமனையாட்டியோடு பிரவேசித்தான். இப்படி ஒவ்வொரு அவமானங்களும் ஒவ்வொரு இழப்புகளும் அவர் வாழ்க்கையில் சந்திக்கும் பொழுது இருதயம் எவ்வளோ உடைந்திருக்கும். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அப்படிப்பட்ட காரியங்களில் கூட யார் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எவ்வளோ இழப்புகள் இழந்திருக்கிறாரோ, ஆண்டவரே நீர் சகலவிதமான தேவன். ஆண்டவரே, நீங்கள் இழப்புகளுக்கு ஈடு செய்ய உங்களால் மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, யாக்கோபு எப்படி பிந்தி தனித்திருந்து எல்லாவற்றையும் விட்டு பிந்தி தனித்திருந்து அக்கறைப்பட்டு உங்களை சமூகத்தில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து போராடி கொண்டு ஜெபித்து இருந்தாலோ, இரவெல்லாம் ஜெபித்து போராடி விடியும் வரைக்கும் போராடி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வந்து அப்பா லாப்பா ஷக்கரபலபலபா அன்றைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவன் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை கூட ஆண்டவரை இத்தனை வருஷம் நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு பதிலே வரலன்னு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்க கேட்ட அந்த சத்தியத்தின்படி யாக்கோபுக்காக இறங்கி வந்து தேவன் ஆசீர்வதித்த தேவன். உள்ளம் உடைந்த சகோதர சகோதரிகளுக்காக நீங்கள் இறங்கி வாங்கப்பா. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவர்களை தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்க. என்ன குற்றக்குறைகள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சுத்திகரித்துட்டு புது மனுஷியாக அவர்களை மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எலிசா எப்படி எலியாவை ஆண்டவரே பின்பற்றி தொடர்ந்து போய் போராடி பின்பற்றி அநேகர் டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க, அநேகர் வழி தடுமாறும்படி செய்தாலும் ஆண்டவரே எதற்கும் செவி சாய்க்காமல் தன்னுடைய நோக்கத்தில் குறிக்கோளாக இருந்து ஆண்டவரே அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த ஆவியின் அபிஷேகத்தை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொண்டது உண்மையானால் இன்றைக்கு ஊழியத்தின் காரியத்தில் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற எவ்வளோ சகோதர சகோதரிகள் மேலே எழும்ப முடியல. ஆண்டவரே, அநேக ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியல அப்பா. சிலருக்கு வந்து ஆண்டவரே வரங்கள் கிரியை செய்யலை. ஆண்டவரே, வரங்கள் இல்லை. ஆண்டவர், இந்த நாட்கள் அற்புத அடையாளங்கள் இந்த எழுப்புதல் நாட்களில் நடக்க வேண்டுமே. அந்த ஆவியின் அபிஷேகம் எலியாவின் மேலே இருந்தது, எலிசாவுக்கு இரட்டிப்பாய் கிடைத்தது உண்மையானால் அதே போல எந்தெந்த ஊழியர்கள் யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அந்த ஆவியினுடைய அபிஷேகம் இரட்டிப்பாய் வேண்டும். ஆண்டவரே, இரட்டிப்பான அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டடும் ஊழியங்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். உமக்காக அவர்கள் எழும்பி ஊழியத்தில் பிரகாசிக்கிறவர்களாய் மாற வேண்டும். போராடி தொடர்ந்து போய் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. பர்த்திமேயு என்ற குருடன் ஆண்டவரே மிகுந்த சத்தமிட்டு தாவீதின் குமாரனே என்று கூப்பிடும் பொழுது நீங்கள் இறங்கி அந்த மனுஷனை கிட்ட வர சொல்லி அந்த மகனுடைய கண்களை தொட்டு பார்வையடைய செய்தீர். ஆண்டவரே, அதே போல் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட முடியாமல் ஆண்டவரே இன்னும் உம்மை அறியாமல் யார் யாரெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். வசனத்தை அறிகிற அறிவு உண்டாகட்டும். ஆண்டவரே, விரும்பப்பட தக்க ரூபம் இல்லாதவர்களாக இருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்டவர்களாக இருக்கலாம். நீங்கள் அவர்களை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறீர். எப்படியாவது அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நீங்கள் இறங்கி கண்கள் திறக்கப்படட்டும், அவர்கள் உம்மை கண்டடையட்டும். ஆண்டவரே, குருடராய் இருக்கலாம், ஆவிக்குரிய குருடராய் இருக்கலாம், நீங்கள் தொடும்போது அவர்கள் ஆண்டவரே அதை உம்மை பிரத்யட்சமாய் காண்பார்களே, உம்மை பார்க்க முடியுமே. ஆண்டவரே, அவர்கள் மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படி ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.